வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டேன், என்ன எதுக்காக வந்தீங்க அளவெடுக்கிறதுக்கு? 2 வருஷத்துக்கு முன்னால் நீ பேசினது கேட்டேன். சரி, 3 பொம்பளை பிள்ளைங்க. சரி, புருஷன் இல்லை. சரி, வீடை 3 பேருக்கும் எழுதி கொடுத்துட்டு ஏதாவது பிள்ளை பார்த்துக்கோன்னு பார்த்தா 3 எப்போ சாம வீடு விற்கலான்ட்டே இருந்துச்சுங்க. அப்போதான் உன் பேச்சை கேட்டேன். இப்போ வீடு என் கையில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டெய்லரிங் கோர்ஸ் போட்டிருக்கிறேன். நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். உனக்கு ஏதாவது நன்றி சொல்லணும்ல, அதனால் நான் உனக்கு வருதேன். சரி, அப்படி என்ன பேசினேன்னு உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னு கேட்டேன். அது தெரியணும்ல, அப்படி தெரிஞ்சால் தானே நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய வச்சுருக்கிறீங்க நீங்கள். நான் அப்படி சொல்கிறத அதை கேட்டு ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. என்ன தெரியுமா, எல்லாரும் ஒரு நாள் சாவோம். சாவை தவிர்க்க முடியாது. எப்போ சாவோன்னு தெரியாது, அதான் த்ரில்லு. அதை வச்சு தான் எல்ஐசியை தொடங்குச்சு. அது வேற. நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சாவு வரும். ஆனால் நாம் செத்து போகணும்னு அலைஞ்சிட்டு இருக்கான் பாரு, அவன் முன்னால் மட்டும் செத்துறாதன்னு. இதுதான் அந்த அம்மாவை பாதிச்சிருச்சு. அது நேராக போய் சீனியர் சிட்டிசனாக அது இருக்கிறதுனால கோர்ட்டில் போட்டு ஏற்கனவே எழுதின உயிரை ரத்து பண்ணி கரெக்டாக அந்த சொத்தை திரும்பி வாங்கிக்கிருச்சு. சொல் மாற்றும். ஆனால் அதை இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் போகாம கரெக்டாக உள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மாறும். ஒரு கிளி இருந்துச்சு. அந்த கிளிக்கு ஒருத்தங்க ஒரு மதம் சார்ந்த ஒரு வீட்டில் அது வளர்ந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ஒரு மந்திரத்தை அதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அது யார் வந்தாலும் போனாலும் அந்த மந்திரத்தை சொல்லும். சூப்பர் மந்திரம் அது சொல்லும். எல்லாரும் ஐயோ எவ்வளவு தெய்வீகமான வீடு, உள்ளே நுழைகின்ற பொழுதே கிளி கூட மந்திரம் சொல்கிறது. இப்படியே போச்சா 2 வருஷம். திடீர்னு இந்த அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில், வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு பூனை வந்துருச்சு. அந்த பூனை வந்து அந்த கிளியினுடைய கூண்டை திறந்து கிளியை பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அந்த பூனை கரெக்டாக கொண்டு போய் வாயை திறந்து அதனுடைய தலையை அமுக்குது. வாய்க்குள்ளே தலை போயிடுச்சு. அந்த கிளி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மந்திரமா சொல்லும். டாயின் டாயின்னு கற்றுக்கிட்டே செத்து போச்சு. கல்வி என்பது அது அல்ல. மற்றவர்கள் சொல்கிறார்களே அதை திருப்ப சொல்வது அல்ல. எதை வாசிக்கிறீர்களோ அதை தேர்விலே எழுதுகிறீர்களே அது அல்ல கல்வி. அந்த கல்வியினுடைய ஆற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான பயிர்